முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தலைமைச் செயலகத்தில் மாநில அளவிலான குடிமக்கள் தரவுகளை மின்னாக்கம் செய்து பாதுகாப்பான முறையில் நிர்வகிக்கும் வகையில் 30 கோடியே 25 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் தமிழ்நாடு மின் ஆளுமை முகமை மூலம் உருவாக்கப்பட்டுள்ள தமிழ்நாடு மாநில குடியிருப்போர் தகவல் தொகுப்பு மையத்தின் இணையதள பயன்பாட்டினை துவக்கி வைத்தார். மேலும் 1 கோடியே 32 லட்சத்து 80,000 ரூபாய் மதிப்பீட்டில் தமிழ்நாடு மின் ஆளுமை முகமை மூலம் உருவாக்கப்பட்டுள்ள தமிழ்நாடு புவிசார் தகவல் அமைப்பின் இணையதள பயன்பாட்டினை துவக்கி வைத்தார். கடந்த 2013ஆம் ஆண்டு ஆளுநர் உரையில் தேசிய மக்கள் தொகை பதிவு ஆவணத்திலிருந்து பெறப்படும் குடிமக்களின் உயிரிய தகவலுடன் கூடிய தனிநபர் பற்றிய தகவல் தொகுப்போடு ஆதார் எண்களை ஒருங்கிணைத்து மாநில குடியிருப்போர் தகவல் தொகுப்பு மையம் ஏற்படுத்தப்படும் என்று முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தலைமையிலான அரசால் அறிவிக்கப்பட்டிருந்தது. அதன்படி மாநில அளவிலான குடிமக்கள் தரவுகளை மின்னாக்கம் செய்து பாதுகாப்பான முறையில் நிர்வகிக்கும் வகையில் 30 கோடியே 25 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் தமிழ்நாடு மின் ஆளுமை முகமை மூலம் உருவாக்கப்பட்டுள்ள தமிழ்நாடு மாநில குடியிருப்போர் தகவல் தொகுப்பு மையத்தின் இணையதள பயன்பாட்டினை முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா துவக்கி வைத்தார். இந்த தகவல் தொகுப்பு மையத்தின் மூலம் பல்வேறு அரசு துறைகளின் தரவு தளங்களில் தேசிய மக்கள் தொகை பதிவேட்டில் உள்ள தரவுகளோடு ஒப்பிடப்பட்டு அவற்றில் ஆதார் எண் பதிக்கப்படும். மேலும் ஆதார் எண்ணை பயன்படுத்தி மாநில அரசின் பல்வேறு நலத்திட்ட பயனாளிகள் கண்டறியப்படுவர். அத்துடன் அரசு துறைகளின் தரவு தளங்களை ஆதார் எண் சார்ந்த தேசிய மக்கள் தொகை பதிவேட்டுடன் நிகழ்நேரத்தில் ஒருங்கிணைக்கப்படும். புவிசார் தகவல்களை கொண்ட ஒரு பொதுவான மின்னணு வரைபட காப்பக தளம் உருவாக்கப்படும் என்று கடந்த 2013ஆம் ஆண்டு மே மாதம் 8ஆம் தேதி சட்டப்பேரவையில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அறிவித்தார். அதன்படி 1 கோடியே 32 லட்சத்து 80,000 ரூபாய் மதிப்பீட்டில் தமிழ்நாடு மின் ஆளுமை முகமை மூலம் உருவாக்கப்பட்டுள்ள புவிசார் தகவல்களை கொண்ட தமிழ்நாடு புவிசார் தகவல் அமைப்பின் இணையதள பயன்பாட்டினை முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா துவக்கி வைத்தார். தமிழ்நாடு அரசின் பல்வேறு துறைகளிடமிருந்து பெறப்பட்ட புவிசார் தரவுகளை 42 புவிசார் அடுக்குகளாக தமிழ்நாடு புவிசார் தகவல் அமைப்பிற்கான இணையதள பயன்பாட்டில் இணைத்து தமிழ்நாடு மாநில தரவு மையத்தில் நிலைநிறுத்தப்பட்டுள்ளது. இந்த நிகழ்ச்சியில் தகவல் தொழில்நுட்பவியல் துறை அமைச்சர் டாக்டர் எம் மணிகண்டன், தலைமைச் செயலாளர் முனைவர் ப ராமமோகன ராவ், தமிழ்நாடு அரசு ஆலோசகர் திருமதி ஷீலா பாலகிருஷ்ணன், தகவல் தொழில்நுட்பவியல் துறை முதன்மை செயலாளர் திரு தா கி ராமச்சந்திரன், தமிழ்நாடு மின் ஆளுமை முகமை இயக்குநர் மற்றும் முதன்மை செயல் அலுவலர் திரு எஸ் நாகராஜன் மற்றும் அரசு உயர் அலுவலர்கள் கலந்து கொண்டனர்.